ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் சமையலறை. இன்றைக்கி நம்ம மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 ஸ்டார் அனீஸ், 1 ஜாதிபத்திரி, 1 கல்பாசி, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா அம்மியில் வச்சு அரைங்க. இப்போ இந்த மசாலா ஜாமான்கள் அரைப்பட்டதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டு தண்ணி தெளித்து நைஸாக அரைங்க. இப்போ மசாலா நல்லா நைஸாக அரைச்சாச்சிங்க. இதை வலித்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ அடுப்பில் குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுங்க. எண்ணெய் சூடானதும் 150 கிராம் சின்ன வெங்காயம் போட்டு அது கூட 3 பச்சை மிளகாய் போட்டு வதக்குங்க. இப்போ வெங்காயம் கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், குழம்புக்கு தேவையான கல் உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கிடுச்சிங்க. இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச 2 தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி மசிஞ்சிருச்சிங்க. அரைச்சி வச்ச மசாலாவை இது கூட போட்டு நல்லா கிண்டி விடுங்க. இது ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு சிம்மில் போட்டுருங்க. இப்போ மசாலாவில் எண்ணெய் பிரிஞ்சிருச்சிங்க. இப்போ 1/2 கிலோ மட்டன் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் மிதமான தீயில மட்டனை நல்லா வதக்கிக்கோங்க. மட்டனில் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் விடுங்க. இப்போ குக்கர் மூடி எடுத்துட்டு 2 நிமிஷம் சிம்மில் போட்டு மட்டன் குழம்ப வேக விடுங்க. மட்டன் நல்லா வெந்துருச்சிங்க. இப்போ கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலை இலையும் போட்டு குழம்ப இறக்கிக்கலாம். இப்போ அம்மியில் அரைச்சி வச்ச வில்லேஜ் ஸ்டைல் மட்டன் குழம்பு ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.